அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. 12/12/2025 இந்த டேட்டெல்லாம் கேட்கும் போது தான் வயிற்றுச்சலாக இருக்கு எனக்கு. ஏன் என்னங்க ரஜினிகாந்த் போனதுனால உங்களுக்கு இருக்குங்க வயிறு எரியுது? அப்படி இல்லை, 12/12/12 ரொம்ப ஜாலியாக உட்காந்துட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா 13 வருஷத்தை காணாமல் போயிடுச்சு. வயசாகுதா இல்லையா? அப்பெல்லாம் சின்ன பையனா இருந்தமா இல்லையா? அதனால சொன்னது. அருமையான வெள்ளிக்கிழமை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பிறந்த நாள். உண்மையிலேயே மனுஷன் நல்லா இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எந்த உழைப்பும் போடாம 75-76 வயசுலையும் வருஷத்துக்கு 250 கோடி சம்பாதிக்கிற ஒரே நல்ல மனுஷன் நம்மால் தான். அதனால உண்மையிலேயே ஒரு தைரியத்தையும் ஒரு திறமையும் நம்ம பாராட்டணும். ஏன்னா பிசினஸ்ங்கிறது வேற, நடிப்பு திறமைங்கிறது வேற, ஒருத்தன் சூப்பர் ஸ்டாராகவே இருக்கிறது வேற. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இருக்கிற மற்ற எல்லா சூப்பர் ஸ்டாரும் விளம்பரத்துக்கு வந்துட்டாங்க. இந்த விளம்பரத்தில் நடிக்காத ஒரே சூப்பர் ஸ்டார், இன்னைய வரைக்கும் தன் இடத்தை விட்டு கொடுக்காத ஒரு மனிதன் அப்படின்னா ரஜினிகாந்த் தான். அந்த வகையில் நம்ம அவரை பாராட்டணும். தைரியமா இன்னைக்கும் பிஜிஎம்ல அப்படியே நடந்து வராருல, தெரிக்க விடுறாங்கல்ல, நம்மளும் பார்க்கிறோம்ல. அதெல்லாம் அதுக்கு ஒரு கொடுப்பனை வேணும்ல, அதுக்கு ஒரு ஜாதகம் வேணும்ல. அதனால அவருக்கு ஒரு வாழ்த்தை போட்டு விட்டுருவோம். 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரில் கோபூஜை நடைபெறும். நேரில் கலந்து கொள்ளுங்கள், நேரலையில் கலந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை வளமாக இருக்கட்டும். வாங்க திதி யோகம் காரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். இரவு 8 வரையும் அஷ்டமி, அதன் பின்பு நவமி, தேய்பிறை அஷ்டமி. காலை 9:21 வரைக்கும் பூரம், அதன் பின்பு உத்தரம். மாலை 3:52 வரைக்கும் பிரீத்தி. பிரீத்திக்கு நான் கேரண்டி. யோகாதிபதி நட்சத்திரம் ஆயில்யம், யோகி புதன், அவயோக நட்சத்திரம் அவிட்டம், அவயோகி செவ்வாய். அதன் பின்பு ஆயுஷ்மான். ஆயுஷ்மான் நாம யோகத்துக்கு யோகி நட்சத்திரம் மகம், யோகி கேது, அவயோக நட்சத்திரம் சதயம், அவயோகி ராகு. காலை 7:52 வரைக்கும் பாலவகரணம் ராகு. அதன் பின்பு இரவு 8 வரைக்கும் கௌலவகரணம் சனி பகவான். அதன் பின்பு தைத்துளை கரணம் சுக்கிரன். வாங்க கிரக சூழ்நிலையில பார்க்கலாம். குரு கும்பத்துல உச்சம், கேது சந்திரன் சிம்மத்துல, சூரியன் சுக்கிரன் புதன் விருச்சகத்துல, செவ்வாய் தனுசுல, ராகு கும்பத்தில், சனி பகவான் மீனத்தில். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் வேலையில் இருக்கிறது, எடுக்கக்கூடிய காரியம் 25% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும். 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை தற்போது அரசு வேலை செய்கிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும். முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் சனிக்கிழமை காலையில் பார்த்து கொள்ளலாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை. முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு 100% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது. இந்த நேரத்தில் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள், முக்கியமான வேலைகளை துவங்குங்கள், மிக சிறப்பாக இருக்கும். 8ஆம் சாமம் உங்கள் பறவை ஊன் வேலையில் இருக்கிறது, 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. 10ஆம் சாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் 50% வெற்றியை கொடுக்கும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பறவை காகம். முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை, எடுக்கக்கூடிய காரியம் 50% வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு, பொன்னான மாலை வேலையை சிறப்பாக பயன்படுத்துங்கள், வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றியை பெறும். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊனில் இருக்கிறது, உங்களுக்கு 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை. முக்கியமான டிரைவிங் அல்லது வேறு ஏதாவது முக்கியமாக துவங்க வேண்டிய விஷயங்கள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறோம் அப்படின்னு வேண்டாம். ஏன்னா பறவை துயிலில் இருக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பறவை கோழி.
முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, அதனால் காலை நேரத்தில் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. ஸோ துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. மூன்றாம் ஜாமம் உங்களுக்கான நேரம் 100% காரிய வெற்றியை கொடுக்கும். அரசு வேலையில் இருக்கிறது பறவை. நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% வெற்றி. ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% வெற்றி. ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது 25% காரிய வெற்றி. ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது 50% காரிய வெற்றி. எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு, மிக முக்கியமான வேலை இருந்தால் இதில் செய்யலாம். ரொம்ப அருமையான வேலை அரசு வேலையில் இருக்கிறது. உங்களுக்கு 10ஆம் ஜாமமும் 9ஆம் ஜாமமே சிறப்பாகவே இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக வெற்றியை கொடுக்கும். முக்கியமான வேலைகள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குங்கள், நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பட்சி மயில். இன்று தேய்பிறை வெள்ளிக்கிழமை உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம், சனிக்கிழமை பார்த்துக்கலாம். நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய வேலையை மட்டும் செய்யுங்கள். படுபட்சி நாட்களில் முக்கியமான வேலைகளை துவங்காதீர்கள். புதிதாக எந்த ஒன்றையும் துவங்க வேண்டாம். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.